தம்பிகள், மாமன், மச்சான், சித்தப்பா, தங்கைகள், சித்தி, அத்தை, பாட்டி போன்ற எனது அத்தனை உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அண்ணன் 2 நிமிஷம்னாரு. 2 நிமிஷம்லாம் பத்தாது, கொஞ்சம் கூட தான் பேசணும். ஆமாம், அப்படின்னால நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தப்பான வரலாறையே நம்ம உண்மையை நம்பிட்டு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக அண்ணன்டானே கடைசியாக பேசுகிறாரு, இல்லைண்ணே வரலாறை தப்பாகவே பேசிகிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் நம்மளுக்கு உருவாக்கிருச்சு. இப்போ என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விரோதி இருக்கான், அவன் என் குடும்பத்தை பார்த்து நசுக்கி என் குடும்பத்தை பார்த்து சாகடிச்சு பண்ணனா அவனை என்னுடைய சந்ததி எப்படி படிக்கணும் யோசிச்சு பாருங்க. அவன் என்னுடைய குடும்பத்துக்கு எதிரின்னு படிக்கணும். ஆனால் நம்மளுடைய வரலாறுல மவுண்ட் பேட்டன் பிரபு, அவ்வளோ லார்டுன்னு சொல்லணும், டல்கோசி பிரபு, புரியுதா? வெள்ளைக்காரே நம்மளை நாசம் பண்ணவன், நம்மளுடைய வாரிசுகளை அழிச்சவன், அவனை என்ன பிடிக்காக நம்ம என்ன செய்யணும்? பிரபுன்னு பேசணும், லார்டுன்னு பேசணும். அப்போ வரலாறு தப்பா? அதே மாதிரி தான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் மன்னர்கள். ஏன் அவர்களை மாமன்னர்கள் சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லியிருக்கணும்? நம்மளுடைய வரலாறு சொல்லியிருக்கணும். ஏதோ ஒரு சினிமாவில் சொல்ல அந்த விஷயத்தை புறாத்தி உண்மையை நம்பிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறோம்? நம்ம மருதுபாண்டியருடைய வரலாறு தப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருங்கிற எல்லாரும் அவங்கள பத்தி நம்ம தவறா சொல்ல வேண்டாம். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சாரு. அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னாக்க இங்க மைசூர் பேலஸ், மைசூர் பேலஸ் 70mm வச்சு காட்டின உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சதுல அது ஒரு பெருசா பேசும் பொருளா மாறுச்சு. ஆனா மாமன்னர் மருதுபாண்டியர்ல மையம் உண்டு. சிவகங்கை சீமைங்கிற படத்துல மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய அந்த உண்மையான வரலாறு எடுக்கப்பட்டதா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆற்காடு நவாபுடைய நாணயத்தை கட்டவர்களை வளர்ச்சது யாரு? சின்ன மருதுபாண்டியர். ஆனால் என்ன சொல்றாங்க? முத்தழகு சேர்வைங்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. அதே மாதிரி மருதுபாண்டியர்களை கொள்ளைப்புறமா காட்டி கொடுத்து கொல்லப்புறமா அரியணையில் வந்தவங்க யாரு? அன்றைய கௌரி வல்லவன்கிறவன். ஆனா என்ன செய்யறாங்க? முத்தழகேசருடைய அண்ணன் காலந்தான் காட்டி கொடுத்தான், ஒரு சேர்வாரி காட்டி கொடுத்தான். என்ன செய்யறாங்க? ஒரு பொய்யான வரலாறு. இந்த வரலாறு இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு கை தட்டிட்டு உட்காந்துருக்கோம். அதை முதல்ல மாற்றணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கட்டபொம்மனுடைய தம்பிக்கு ஊமத்துறைக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தனால தான் மருதுபாண்டியரை வெள்ளைக்காரனுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதுவும் தப்பு. இல்லை அந்த காளையார்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் மருதுபாண்டியர் செத்தாங்கிற, அதுவும் தப்பு. இது பூரா தப்பா நம்ம மேல சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. இப்படி சில விஷயங்களை நேர்பட மனசில் பட்டதை உண்மையை உறக்க சொல்லணும்னு பேசுறதுனால நிறைய நல்லவங்களுக்கு என்னை பிடிக்கும், நிறைய கெட்டவங்களுக்கு என்னை பிடிக்காது. இதுதான் உண்மை. காரணம் கேட்டீங்கன்னாக்கா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாமணி அரசாங்கத்துக்கு அடுத்து விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசு 72 பாளையங்களா தமிழ்நாட்டை பூரா என்ன செய்யுது? பிரித்து ஆட்சி பண்றாங்க. அதுல ஒரு பாளையங்காரர்கள் தானே யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், ராமநாத சமஸ்தானமா இருக்கட்டும், சிவகங்கை சமஸ்தானமா இருக்கட்டும், இப்படிதான் இருந்துச்சு. இந்த 72 பாளையங்கள்ல முதல்ல வெள்ளைக்காரன் எதிர்த்து குரல் கொடுத்தவர் யாரு கேட்டீங்கன்னாக்கா அதை சொல்லித்தான் நம்ம புலித்தேவன் தான். அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கப்பம் வாங்கிட்டு உள்ளூர்காரன் வாங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கப்பம் வசூல் பண்ற விஷயத்தை யார் பண்றா? வெள்ளைக்காரன் உள்ள வந்து என்ன செய்யறான்? பண்றான். அதனால என்ன செய்யறான்? நீ யாரா என்கிட்ட கப்பம் கேட்கறதுக்கு? நேற்று வரைக்கும் தான்டா வந்தான், நீ எப்படி அவர் என்ன செய்யறாரு? ஒரு உரிமை போற யார்கிட்ட பண்றாரு? வெள்ளைக்காரன் பண்றாரு. அது உரிமை போர் அவங்களுக்கு மட்டும். ஆனா மருதுபாண்டியர் என்ன செஞ்சாங்கன்னா 72 பாளையங்களுக்கும் பயணம் பண்ணாங்க. 72 பாளையங்களுக்கு பயணம் பண்ணி இந்த வெள்ளைக்காரர்களால் நீ இழந்த நாட்டை ஏன்ட்ட வா, வீரசங்கம் ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. ஏங்கிட்ட வா, ஏன் பேச கேளு, நான் நீ இழந்த நாட்டை மீட்டு தரேனாரு. அதனாலதான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மாமன்னர் மருதுபாண்டி சொன்னான். இந்த விஷயத்தை நான் பேசணும். அதை இப்ப 72 பாளையங்களை ஒருங்கிணைச்சு அவன் அக்னிகாரன் அக்னி இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு அறிக்கையை விட்டதுக்கு ஆப்போசிட் ஒரு அறிக்கை தைரியமா நெஞ்ச நிமித்தி ஜம்பு தீபகற்ப படனம் ஒரு படனத்தை பண்ணாரு. அதையுமே நம்மால் தப்பா என்ன செய்யறான்? ஜம்பு தீவு படனுங்கிறான். தீவாது 4 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட பகுதி தீவு. ஆனா பாரத தேசம் எப்படி இருக்கு? 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தால் சூழப்பட்ட தீபகற்பம். அதையுமே நம்மால் என்ன செய்யறான்? தப்பா தான் பேசிட்டு இருக்கான். அதனால ஜம்பு தீபகற்ப படனத்தை அவர் பண்ணனால வெள்ளைக்காரன் என்ன செய்யறான்? என்னடா 72 பாளையங்களையும் ஒண்ணு நினைச்சு நமக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை பண்ணான்னு என்ன செய்யறான்? வெள்ளைக்காரன் ஒரு சமுதாயத்தை பார்த்து பயந்தான அது அகமணி சமுதாயம். இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஒரு சமுதாயத்தை பார்த்து பயம்னு அகமணி சமுதாயம்.
இல்லைன்னாக்கு இந்த இடத்துல நம்ம மாட்டுக்குள்ள என்ன செய்யறோம், வருஷம் அழகா மருது மாட்டு இருக்கு ஒரு சாமியை கும்பிட்டு நம்ம மாட்டில் ஆட பாட்டம் பாட்டுன்னு போயிருப்போம். ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, பயப்படுதுல. பயப்படுறனால நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அனுமதி மறுக்கிற. பயப்படாதையா, பயப்படாதா. அவங்களுடைய சமுதாயம் அன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எல்லா ஜாதிக்காக போராடின. இன்னைக்கு இந்த சமுதாயம் என்ன செய்யுது, இன்னைக்கு எங்களுடைய அந்த சுதந்திரத்திற்காக, சுதந்திரம் தானே நரிக்குடியில் என்னுடைய முப்பாட்டனுடைய அந்த விழாவை என்னால சுதந்திரமா கொண்டாட முடியுதா? அதுக்கு ஒரு 2 மணி நேரம். இன்னைக்கு அண்ணன் வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். அண்ணன் ஜெயமணி அண்ணனுக்கு உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லணும். ஜெயமணி அண்ணன், அப்புறம் அவர் கொட்டப்பள்ளி அகமுடியார், பாண்டியன், அப்புறம் சுபாஷினி அகமுடியார். இப்போ தான் பார்க்குறேம்மா, ஆமாம் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய அந்த உணர்வு, இங்கே வந்த எல்லாருடைய உணர்வு, இதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள்கிட்ட ஒரு புரிதல் இல்லை. பார்த்தீங்கன்னா ஆளுக்காலு நான்லாம் அகில இந்திய அகமுடையார் மகாசபைன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு நிறுவனராக இருந்துக்குருவோம். ஏன்னா தலைவராக நம்ம இருக்கக்கூடாது, ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நிறுவனராக இருப்போம். நம்ம எல்லா மாவட்டங்களையும் ஒன்றா இணைச்சு ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குவோம் அப்படி நினைச்சது ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன நினைச்சுறாங்க, இப்போ அதெல்லாம் நான் செயினெல்லாம் போடுறதில்லை பெருசாக. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரு பெரிய கிட்ட போட கழுத்து நிறைய செயினை போட்டு கையில் போட்டு அது மாதிரி வருவேன். இதை பார்க்குற மாதிரி நினச்சிட்டேன். அப்போ நிறுவனரும் போட்டோம்னா நம்மளும் இப்படி வரலாம் போடலாம்னு சொல்லிட்டு செல்ஃபோன் வச்சிருக்க மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சங்கத்தை போட்டு நிறுவனர் ஆரம்பிச்சிட்டேன். இது சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு அசிங்கமாக இருக்கு எனக்கு. அப்படின்னால சமுதாயம் மூலம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இவர் வந்திருந்தார் இல்லையா, பிரதமர் மோடிஜி வந்திருந்தார். அப்போ சமுதாயம் சார்ந்து இதே சமுதாய வெட்டியை கட்டிட்டு தான் அவரை சந்திக்க போகிறோம். எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன். ஐ எம் பொன்கர் ரஜினிகாந்த் அகமுடையார். I am founder of Akhila India Amudiya Mahasabha. There are 1.25 lakh people lived in Tamil Nadu. I am the 7th generation King Marudhu Pandiyala பேசி முடிச்ச உடனேயா அவருடைய பார்த்துட்டு இருக்கவர் என்ன பேசினார்னாக்கா, 1,25,00,000 பேர் இருக்கா, ரைட்டு, என்ன ரெக்கார்டு வச்சிருக்க? நான் என்ன சொல்றேன்னாக்கா, இன்றைக்கு சங்கங்கள் வச்சிருக்கீங்கல்ல எல்லாரும், உங்க ஊர்ல உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? அரசாங்கத்தை கேட்க வேண்டாம். நான் திருப்பி அவர்கிட்ட சொன்னேன், நான் இட் இஸ் நாட் அவர் ஃபால்ட், உங்கள் ஃபால்ட்டு. அரசாங்கம் என்ன செய்யணும், ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும். இந்த மண் எடுத்து இதில் 1 கோடி மண்ணுக்கு நான் சொல்லுவேன், அது என்ன நீ என்னைக்கோ. அப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம், அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் பேசி முடிச்சிடணும். ஏன்னா அது சார்ந்த விஷயங்களை பேசணும். இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுறீங்கல்ல, தயவு செய்து ஒரு புரிதல் வேணும். ஒன்று, படித்தவங்களோட சேர்ந்து உட்காந்து எஜுகேட் பண்ணி அதுக்கடுத்து அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும். எம்பிசி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா 1996 ஜெயலலிதா நமக்கு தரேன்னு சொன்னால் ஒரு பெண்டிங்கில் ஒரு விஷயம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா போராடணும். அப்போ நான் அதை பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்கள் பல வருஷமாக போராடிட்டோம். ஏண்டா 1.5 கோடி பேர் இருக்குன்றோம், நீ போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு எதிரே வந்திருக்கோம், கம்மியாக தான் வந்திருக்கோம். 1.5 கோடி பேரில் பாதி கால்வாசி கூட வரல. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் வந்து எனக்கு அழைப்பெலாம் கொடுக்கல, தங்கச்சி தான் என்ன செஞ்சுனாக்க பேசி குரூப்பில் பார்க்குறோம். இவர் வீட்டு கல்யாணம் கிடையாது, இவர் வீட்டு விசேஷம் கிடையாது, அதுக்கு சொல்லித்தான் வருங்கிற அவசியம் கிடையாது. சேர்வாரன் அப்புறம் தான் அகமணின் அப்புறம் தான் வரணும் உணர்வோட. அந்த உணர்வோட எல்லாரும் வந்தான்னா, அதை விட்டுட்டு அவர் ஒரு சங்கம் வச்சிருக்காரு, அவர் கூப்பிட்டா தான் நான் வருவேன், இவர் ஒரு சங்கம் வச்சிருக்காரு கூப்பிட்டா, என்னைக்கு இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க அன்னைக்கு அதை நிறுத்து. நம்ம நெகட்டிவாக பேச வேண்டாம், அதை நிறுத்தி ஒற்றுமையாக வாங்க. இன்னைக்கு இவர் பண்ணுறாரு, இவர் கூட எல்லாரும் சேர்ந்து வாங்க. அதை விட்டுட்டு இவர்கிட்ட தனியாக பண்ணுவார், நாங்கிட்ட தனியாக பண்ணுவாங்க, நீ அகமணினே கிடையாது. அவர் பின்னாடி வாங்க, அவர் பின்னாடி போன ஏன் நான் ஏன் போன, நீ அகமணி தான் போ. சரி, அவர் இதனால அரசியல் அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருவேன், இல்லை அதுக்காக போறாரு, இல்லை அரசியல்வாதி வந்து ரூபாயை கொடுத்துருவேன், அதனால கொடுத்துட்டு போறேன். யாரு அடுத்தவன? ஆனா அடுத்தவனு கொடுக்கும்போது பொத்திட்டு பேசாம பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த அறிவு என்ன செய்யணும், அந்த புரிதல் என்ன செய்யணும், வரணும். அப்படின்னால இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயத்துல தயவு செய்து, என்னுடைய பிள்ளை 2 பேரும் டாக்டர். என்னுடைய இப்போ என் பையன் பார்த்து 480 மார்க் எடுத்திருக்கான். இல்லைண்ணே பேசணும்ண்ணே. ஆமாம் பேசவும் வேண்டாமா? ரைட், 480 மார்க் எடுத்திருக்கான். இந்த 480 மார்க் எடுத்ததுக்கு இதே என் பையன் எம்பிசியாக இருந்திருந்தான்னா வெறும் 315 மார்க் என்ன செஞ்சிருப்பான்னாக்க 3 லட்ச ரூபாய்க்கு பேசி போயிருப்பேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு 1.5 கோடி காட்டணும். ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு 1.5 கோடி கட்டி டாக்டர் ஆகியிருக்கேன், இப்போ ஒரு பிள்ளைக்கு கட்டிட்டேன்.
எனக்கு வசதி இருக்குது கட்டிட்டேன், எல்லா திறமையும் இருந்து வசதி இல்லாத நம்ம அகமுடியான் வீட்டு பிள்ளைகள் என்ன செய்யுங்க, டிரைவராகவும் வாட்ச்மேனாக வேலைக்கு போங்களா, இல்லை அடியாளா வேலைக்கு போங்களா. அப்போ புரிதலோட எல்லா சங்கங்களும் ஒற்றுமையாக இருந்து எப்பா, அதாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க, எப்படியாவது சம்பாரிச்சுக்குங்க. ஆனால் என்ன செய்யாதீங்க, அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை நான் ஒரு சங்கம் வச்சிருக்கேன், நீ ஒரு சங்கம் வச்சிருக்க பிரிச்சிடாதீங்க. சங்கம் எதுக்கு வச்சிருக்க, உனக்கு உன்னுடைய அங்கத்தை வளர்க்கறதுக்கா? இல்லை, சமுதாயத்தினுடைய ஒற்றுமை வளர்க்கறது, சமுதாயத்தினுடைய சந்ததியை வளர்க்கறதுக்கு. நாங்கள்லாம் வளர்ந்து முடிஞ்சாச்சு, இனி வரக்கூடிய சந்ததி என்ன செய்யணும், நல்லா இருக்கணும் மனசார நினைங்க. ஆனால் மாமன்னர் மருதுபாண்டியில் கடவுளா ஒருத்தர் நினைக்கிறோம். யாராவது ஒருத்தன் மருதுபாண்டியருடைய பேரை சொல்லி, சாதி பேரை சொல்லி தப்பு பண்ண கண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம், அழிஞ்சிருவாங்க. அப்படின்னால இந்த இடத்துல மாமன்னர் மருதுபாண்டியருக்கு சிலை வைக்கணும், மாமன்னர் மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் கட்டணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு கூட்டியிருந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அரசாங்கத்துக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, 1.5 கோடி அகமுடி பிரதிநிதிகள் இவங்க எல்லாரும். இனிமேல நரிக்குடியில் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்காது, ஒவ்வொரு மாவட்டத்திலேயே தலைமையிடத்திலும் செய்யும், நடத்தி காட்டணும். அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் அகமுடைய சங்கங்கள் முன்னெடுப்பு நடத்துங்க. அதை விட்டுட்டு என்ன செய்ய வேண்டாம், பிரிக்கிற வேலையை பார்க்காதீங்க. பிரிக்கிற வேலையை பார்க்க வேண்டிய மீசை மயிர் மாமன்னர் மருதுபாண்டியர் சொன்ன மாதிரி எனக்கு மர்ம உறுப்புக்கு சமானம்டா அப்படிங்கிற மாதிரி நேரத்தை சொல்லி இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக மாற வேண்டும். இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் கடந்த எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிஜேபியில் ஒரு 3 முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்க. மாநில செயலாளர், மாநில மையக்குழு உறுப்பினர், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 8 மாவட்டத்துக்கு பிரபாரியாக எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ இந்த எம்பி தேர்தலுக்கு ஒரு கூட்டம் ராமநாதபுரம் நடக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னாக்கா, அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் தான் நினைச்சிருக்கேன். 18 பேர் போட்டிருக்கேன். 18 பேரில் என்னையும் தவிர மற்ற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதி தான். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மாவட்டத்தில் வந்தேன் நம்ம மட்டும் என்ன செய்யணும், முக்குளம் முக்கிக்கிட்டே இருக்கணும். நான் அப்பவும் இப்பவும் சொல்றேன், முக்குளம் எனக்கு சொந்தம். எங்கன்னாக்கு மாமன்னர் மருதுபாண்டியர் இந்த ஊர். மற்றபடி மற்ற 2 ஜாதி சொந்தம்னு நட்பா இருப்போம். என் ஆத்தானி ஆவணனுக்கு மட்டும்தான் பெத்தா, 3 பேருக்கு பெறல. அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதனால தயவு செய்து நம்ம இப்படி இருக்கிறனால தான் பிற சமுதாயத்தில் உள்ள நம்ம சண்டை விட்டுட்டு இருக்கோம். பிற சமுதாயத்தில் உள்ள நம்ம என்ன செய்யறதில்ல, சண்டையா விரோதியா பார்க்கறதில்ல, எதிரியா பார்க்கறதில்ல. நம்ம தான் என்ன செய்யறோம், தேவையில்லாமல் முக்கிட்டு உட்காந்துருக்கோம். 74% நாங்கள் எங்க திருச்சி தொகுதியில் எங்க சமுதாயம் ஜாஸ்தியா இருக்குன்னா அவன் ஒரே வார்த்தை சொல்றான், ரெக்கார்டு எடுத்து. அவங்கெல்லாம் மரம் வரல, தேவரல, அவர் தேவர் தொகுதி. இன்னைக்கு வரைக்குங்க அரசாங்கத்தோட ரெக்கார்டில் திருச்சுலி அகமுடியான தொகுதியா இல்லை, மரவர் தொகுதியா தேவர் தொகுதியா இருக்கு. அது காரணம் நினைக்கிறீங்க, நம்ம எல்லாருமே சான்றிதழ மாத்திருக்கோம். அது மாதிரி இன்னொரு விஷயத்த இதை பொது இடத்துல பேச முடியாது. இப்போ தம்பி பேசுன மாதிரி வாரிசார்கள் வந்திருக்காங்க, ஏன் வரல அப்படின்ட்டு அவ வீட்டில் போய் பேசலாம். வந்திருக்காங்க, வந்து நம்ம என்ன செய்யறதுல பாராட்டு தெரிவிக்கணும். அதை விட்டு பொதுவில் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜாதிக்காரங்கள அவன் எதிரியா இருந்தா கூட நம்ம ஜாதிக்காரன்டான்ட்டு அவன் நினைச்சக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும், பயணிக்கணும்னு சொல்லி இந்த பயணத்தில் நம்ம திருப்பி கேட்டுக்கிறது, இந்த எம்பிசிங்கிற விஷயத்தில் நம்ம எல்லாரும் அண்ணன் சொன்னார் போராடணும்னாங்க. ஒவ்வொரு போராட்டத்திலும் 1000 பேருக்கு மேலே வந்ததில்லை. அப்ப ஒரு போராட்டம்னா என்ன செய்யணும், முதல்ல எல்லா ஊருக்கும் தகவல் தெரிவிக்கணும். அந்த ஊர்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஊர்லயும் என்ன செய்யுங்க, தயவு செய்து 1000 சங்கம் போட்டோம், ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊரின் பேர்ல அவங்களுடைய சங்கத்தை உருவாக்குங்க, ஒரு தலைவர் செயலாளர் உருவாக்குங்க. எல்லா இடத்துக்கும் அன்னை மாதிரி எல்லா இடத்துக்கும் அண்ணன் என்ன செய்ய முடியாது, தமிழ்நாடு வர முடியாது. அப்ப இந்த ஏரியாவா அண்ணன் தலைமையில் நம்ம எல்லாரும் பின்னாடி போகணும், அந்த ஏரியாவா அவர் ராஜாஜன் பின்னாடி போகலாம். இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கூட போய் செய்வோம். என்ன செய்யணும், தயவு செய்து அவர் வேற இவர் வேற நீ நினைச்சினா யாரு கிடையாது, நீ ஆக முடியும் கிடையாது. எப்படி சம்பாரிச்சு நம்ம ஜாதிக்காரன், ஆனா பிற ஜாதிகள் இப்படி இருக்கா இல்ல. அதனால இந்த எம்பிசிங்கிற விஷயத்துக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எம்பிசியா இருந்தா என் பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டி சேர்த்திருப்பேன். நம்ம இன்னும் ஓபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விஷயங்களை நம்ம சரி செய்யணும். அதே மாதிரி மருதுபாண்டிகள் ஏன் செத்து போனாங்க, ஏன் வெள்ளக்காரன் சண்டை போட்டாங்கன்னா, ஊமத்தலைக்கு அடைக்கலம் கொடுத்த காலம் சின்ன விடல, 72 பாளையங்களை ஒன்றிணைச்சு வெள்ளக்காரன் எழுத்து வீர சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினா நினைச்சாங்க. மருதுபாண்டியர்கள் வெள்ளக்காரனுக்கு எதிரியானாங்க. மற்றபடி அவங்களுடைய கோயிலை காப்பாற்ற இது பூரா யாரு பண்ற வேலை, நம்மை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்க பண்ற வேலை. அதுக்கு ஆட்சியாளர் சப்போர்ட்டா இருக்கான். அப்படின்னு தயவு செய்து உங்க பேருக்கு பின்னாடி இந்த சேரைன்னு போறத தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா
கடந்த எம்பி தேர்தலுக்கு இவர் நம்ம எடப்பாடி ஓபிஎஸ்சி சந்திச்சு பேசுற என்னை கூப்பிடுறாங்க. அப்ப நான் பேசும்போது அவங்கள்ட்ட சொல்றேன், எங்க சமுதாயத்தை 1997 ஜெயலலிதா அம்மா எம்பிசி அறிக்கைன்னு சொன்னாங்க, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எடப்பாடி ஒரு அப்பாவியா அதை பத்தி நாலேஜ் இல்லாம சொல்றாரு, அது நம்ம பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியுன்றாரு. அப்ப நான் சொல்றேன், அண்ணே அது ஓபிசினே, இது எம்பிசி, ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணணுங்கிறேன். உடனே அப்ப இவர் உங்க ஜாதிக்காரர் தானே, யார ஓபிஎஸ் உங்க ஜாதிக்காரர் தானே அப்படின்றாரு. அப்ப நான் சொல்றேன் சரின்னு பேச விட்டேன். நான் ஓபிஎஸ் சொன்னேன், பாருங்க அது இப்போ ஒரு ஜிஓ போட்டிருக்கோம், டிஎன்டி அறிவிக்குது. ஆனால் நான் ஹைகோர்ட் பிராக்டிசிங் அட்வொகேட், நான் ஏங்கிட்ட இந்த ப்ராப்ளம் பண்ணாதீங்க. 79 ஒரு சட்டம் போட்டேன், அப்போ நீங்கள் எம்பிசியை மாறுறீங்க, அதுக்கடுத்து 99 ஒரு இது பண்ணாங்க, இதில் வந்து டிஎன்சியில் வந்துங்க, இப்போ ஜியோ நம்பர் 26/2019 இதில் உங்கள் ஜாதியை பார்த்து சேர்க்கறதுக்கு பண்ணீங்க. இல்லை அந்த 68 ஜாதியில் சேர்வை இருக்குது பாருங்கன்னாரு. அந்த சேர்வை திருச்சிக்கு பக்கத்தில் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் சேரைப்பட்ட மட்டும் அகமுடையார், அந்த பக்கம் முதலியார் பட்டம் மட்டும் அகமுடியா இருக்கேன், இந்த பக்கம் தேவர்பட்ட மட்டும் அகமுடியா இருக்கேன். அதனால பட்டங்கள் 153 பட்டம் இருக்கு, அதனால நீங்க வேற நான் வேற. அப்ப பக்கத்துல கோவிலேந்திர அம்மா இருந்து நினைச்சாங்க, ஆமா தலைவரே இவங்க ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் தான் இருக்காங்க, அகமுடையார் எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. சந்தோஷமா சொல்லுச்சு. அந்த எல்லா மாவட்டத்திலும் ஒருங்கிணைச்சோம்னால நம்ம சொல்றோம் ஆட்சியை கைப்பற்று, அரசியல் கைப்பற்று. நம்ம ஜாதியில எந்த பொறுப்புல இல்லாம இருந்தாங்க நம்மளுக்கு. இந்த அவர் பேர் என்னதுப்பா, அவர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காரு, ஒரு எம்பி மந்திரி கண்ணப்பன், ராஜ கண்ணப்பன் வந்தாரு. எங்கே செலவு வச்சாரு, எக்மோரில் கம்பீரமாக அணிஞ்சிட்டாரு, செலவு வச்சாரு, அவங்க ஜாதிக்கு பண்ணாரு. நம்ம ஜாதியில் யார் இருக்கா, டிஆர் பாலு இருக்கா, அவருடைய பெரிய பதவி இருக்கணும். அவர் இவர் இருந்தார், பேர் என்னது பொன்முடி இருந்தார், அவருடைய பெரிய பதவி வேணும். ஆனால் இந்த ஆட்களுக்கு பூரா சொல்றேன், என்னைக்கு ஜாதியே இந்த கட்சிக்குள்ள போன பின்னாடி அந்த கட்சி வெட்டியை கட்டிட்டு ஜாதியை மறந்தியோ அன்னைக்கு இந்த கட்சியும் என்ன செய்யும், நீங்க தூக்கி வீசிடும். வீசினதை நம்ம விழுப்புரத்தில் பார்த்துட்டோம். இனிமேலும் ஜாதிக்காரனை கொஞ்சம் தூக்கி விட பாருங்க. ஒவ்வொரு சமுதாயத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாடா சமுதாயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த பிடி அரிசின்னு வச்சு அவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி சமுதாயத்திலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, நான் பிசிக்கு போறேன்னு போனாங்க. என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய ஒற்றுமை. எந்த சமுதாயத்தை பார்த்தாலே தோஷம் சொன்னாலும் இன்னைக்கு பார்த்தா என்ன செய்யறோம், நம்ம எந்த டிவி பார்க்குறோம், வசந்த் டிவி மட்டும் இல்ல தந்தி டிவி பார்க்குறோம். யாரு மேல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னமோ அவனுடைய ட்ரெஸ் தான் இன்னைக்கு ராமராஜ் வெட்டி தான் கட்டிட்டு தர்றோம். முன்னேற்றம்னா எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ளே நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள் சண்டை போட்டுட்டோம்னாக்கு கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஆனால் இன்றைய இளைஞர்களும் சரி பெண்களும் சரி இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க. பழையன கழிதனும் புதியன புதுதலும் வலுவலன் வரதாசன இறங்க முடியாது சொன்ன மாதிரி வருங்காலத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஒற்றுமையாக இருந்து இன்றைய இந்த போராட்டம் அகமுடைய சமுதாயத்தினுடைய வெற்றி போராட்டமாக தொடக்க போராட்டமாக இருக்கும் சொல்லி வாழ்க்கை மருத்துவர்கள் வளர்க்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை ஒரே ஒரு விஷயம் பேசினாலும் நான் மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ்ன்றேன். உங்க சொல்லுங்க, அகமுடைய சமுதாய ஒற்றுமை வளர்க்குன்னு சொல்லுங்க. மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ். அகமுடைய சமுதாய ஒற்றுமை, அகமுடைய சமுதாய ஒற்றுமை, அகமுடைய சமுதாய ஒற்றுமை. நன்றி.